வணக்கம் உறவுகளே. ஓஷோவின் தியானம் என்பது என்ன என்ற நூலிலிருந்து இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. தியானம் என்பது என்ன? பயிற்சி செய்யப்படக்கூடிய ஒரு செயல்முறை தொழில்நுட்பமா அது? நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடும் முயற்சியா அது? மனதினால் சாதிக்கக்கூடிய ஒன்றா அது? இல்லை, மனதால் செய்யக்கூடிய எதுவுமே தியானமாக இருக்க முடியாது. தியானம் மனதை கடந்த ஒன்று. அந்த இடத்தில் மனதுக்கு சுத்தமாக எந்த வேலையும் இல்லை. மனதால் தியானத்துக்குள் ஊடுருவவே முடியாது. மனம் முடிவு பெறும் இடத்தில்தான் தியானம் தொடங்குகிறது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்வில் நாம் எதை செய்தாலும் மனதின் மூலமாகவே செய்கின்றோம். எதை நாம் சாதித்தாலும் மனதின் மூலமாகவே சாதிக்கிறோம். அதன் பின் உள்முகமாக நாம் திரும்பும் போதும் உத்திகள், முறைகள், செய்கைகள் என்னும் பழக்கப்பட்ட வழியிலேயே சிந்திக்கத் தொடங்குகின்றோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் மனதின் மூலமாகவே செய்துவிட முடியும் என்ற வாழ்வின் முழு அனுபவமும் நமக்கு காட்டியிருக்கிறது. ஆம், எல்லாவற்றையும் மனதின் மூலமாகத்தான் செய்ய முடியும், தியானத்தை தவிர. தியானத்தை தவிர மற்ற எல்லாமே மனதின் மூலமாகவே செய்யப்படுகிறது. ஏனென்றால் தியானம் என்பது ஒரு புதிய சாதனை அல்ல. இயல்பாகவே நமக்குள் இருக்கும் சொரூப நிலையே அது. அதுவே உங்களின் இயற்கை தன்மை. அதை போய் சாதிக்க வேண்டியதில்லை. அது இருப்பதை அப்படியே மீண்டும் உணர்ந்து கொள்வது, அது மட்டுமே போதும். அது மட்டுமே போதுமானது. அதை நினைவு கூர்வது மட்டுமே போதுமானது. அது அங்கேயே உங்களுக்காக தான் காத்திருக்கிறது. உள்முகமாக திரும்பிய உடனேயே கிடைக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. அதை எல்லா பருவங்களிலும் எல்லா நிலைகளிலும் கூட நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். தியானம் உங்களின் உள்ளார்ந்த இயல்பு நிலையாகவே இருக்கிறது. அதுவே நீங்கள், அதுவே உங்களின் உயிர்த்தன்மை. அதற்கும் உங்கள் செய்கைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை நீங்கள் அடைய முடியாது. அதை நீங்கள் தேவையில்லை என ஒதுக்கவும் முடியாது. நீங்கள் அதை உடைமையாக்கிக் கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அது ஒரு பொருள் அல்ல, அது நீங்களே. அதுவே உங்களின் இருப்பு நிலை.